ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம மலபார் ஸ்டைலில் கோகனட் மில்க் யூஸ் பண்ணிவிட்டு டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்காக மஷ்ரூம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நம்ம கட் பண்ணிப்போம். இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாமே நம்ம பாயில் பண்ணும்பொழுது ரொம்ப சின்னதாக ஆகிடும், அதனால் நல்லா பெரிய பீஸாகவே இருக்கட்டும். எல்லா மஷ்ரூம்ஸுமே நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்துப்போம். இந்த மஷ்ரூம் கிரேவி நம்ம ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். ஸோ ரொம்ப மசாலாஸ்லாம் கிடையாது, யார் வேணாலும் குயிக்காகவே செஞ்சிட முடியும். இந்த மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பவுல் தொளிச்சு வச்சுருக்கேன், அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணக்கி கொடுத்துருவோம். இது ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாமே அங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாமே நமக்கு பார்க்கும்போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். ப்ளஸ் அதுவே வாட்டரும் விடும், அதனால் நம்ம வாட்டர் எதுவுமே விட வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஆனியன் எல்லாமே சேர்ந்து ஃப்ரை ஆகி வர வரைக்கும் கலக்கி கொடுத்துடலாம். மீன் டைம் இந்த மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்காக நம்ம கோகனட் மில்க் ரெடி பண்ணிப்போம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு வாட்டர் அளவாக விட்டு நல்லா கோகனட்டை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது இந்த கிரேவி செய்யறதுக்கு நமக்கு 2 விதமாக நம்ம மில்க் எடுக்கணும். நம்ம கோகனட் மில்கில் ஃபஸ்ட்டாக எடுக்கிற மில்க்கை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இருக்கிறத இன்னொரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுக்கிற கோகனட் மில்க் வந்து நல்லா திக்காக இருக்கும், அதனால் நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கிறதுக்காக அதை நம்ம தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் மில்க் எடுக்கும்பொழுது நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே நல்லா அந்த கோகனட் மில்க் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும். அடுத்ததாக நம்ம செகண்ட் மில்க்கை செப்பரேட்டாக இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மீன் டைம் நம்மளுடைய மஷ்ரூம் நல்லாவே வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாட்டர் விடவே இல்லை, பார்த்தீங்களா வாட்டர் விட ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரளவு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த 2 வகையான கோகனட் மில்க், அதில் நம்ம செகண்டாக எடுத்த கோகனட் மில்க்கை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மில்க்கை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விடணும், இல்லைனா லாஸ்ட்டாக கீழே செடிமெண்ட் ஆகிருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருவோம். நம்ம இந்த டைமில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கோகனட் மில்காக இருக்கிறதுனால அது திரிஞ்சிடும், அதனால் ஸ்லோ ஃபயரில் ஓப்பனாகவே வச்சுட்டு நம்ம இதை குக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா எல்லாமே சுண்டி ஓரளவுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் மில்க் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இந்த மில்க்கை நம்ம ஆட் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருக்கோன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வீட்டில் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மஷ்ரூம் கிரேவி நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, இந்த கோகனட் மில்க் மஷ்ரூம் கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி மஷ்ரூம் யூஸ் பண்ணி நம்ம சேனல்லையே ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெசிபி ஒன்று பண்ணியிருக்கோம், அதையும் கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.